காதல். டைம் வர ஆகுது. வந்துட்டாங்க வந்துட்டாங்க. அத்தை எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா மாப்ள. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். 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 வணக்கங்க. வணக்கம். இன்னைக்கு 2 ஜமீன் குடும்பமும் ஒன்னா சேர போகுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன இதை பார்க்கறதுக்கு என் ஆரோக்கிய நண்பன் சிவகுமார் ஜமீன் இல்லைன்னு நினைக்கும் போதுதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. பழசை நினைச்சு ஆக போறது ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன நடக்கணுமோ அதை நல்லபடியாக முடிக்க பார்ப்போமே. எங்களுக்கு அப்பா இல்லைன்றது பெரிய வருத்தம் தான். நீங்க சொல்றது கரெக்டு தான். நடந்ததை மறந்துட்டு புது விஷயத்துக்கு நல்ல நேரத்தில் அடியெடுத்து வைக்கிறது தான் ரொம்ப நல்லது. கையல் என்ன பண்ற கல்யாணி? கையல் ஆரத்தி தட்டை கொண்டு வாமா. சம்பந்தி மாப்பிள்ள வாங்க. ராஜேஸ்வரி ஆசீர்வாதம் வாங்கிக்க. அவங்க உனக்கும் அம்மா மாதிரி தான். அதெல்லாம் வேணாங்க. இவளும் என் பொண்ணு மாதிரி தானே. நீ உள்ள வாமா. வாங்க வாங்க. எல்லாருக்கும் பண்ணிட்டு தெரியுமா? உள்ள வாங்க. பார்க்கலாம். வாங்க. சரி. ஏய், யாரடி இவன்? உங்க சொந்தக்காரனா? இங்க வராம அங்க நின்னு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கான். தெரியலையே. வா, யாரு என்னன்னு விசாரிப்போம். சரி வா வா. நல்லா தெரியுதா? டெங்கு ஓட பார்த்த செத்தம் அவனு. யாரா நீ? இங்க என்ன பண்ற? பெரிய இடத்து ஃபங்க்ஷன் வெயிட்டா கிடைக்கும்னு திருடிட்டு போலான்னு வந்தியா? நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லைங்க. அப்புறம் என்னத்துக்கு நீங்க ஒளிஞ்சிட்டு பாத்துட்டு இருக்க? சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்ல, டிசிபி. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே நீ ஜெயில தான். சொல்லு, யாரு நீ? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் டூருக்கு வந்தவன். ஊரை சுத்தி பார்த்துட்டு வரும்போது இங்க விசேஷம் நடந்துட்டு இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு இருந்தேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி நான் திருடன்லாம் இல்லைங்க. ஆமா, இந்த ஊர் மைசூரு. இது மைசூர் மகாராஜா பேலஸ். இங்க நடக்கிற விசேஷத்தை இவர் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறாரு. அத நாங்க நம்பணும். என்னையா கலர் கலரா ரீல் விடுற? சத்தியமா நான் சொல்றதாங்க உண்மை. அதெல்லாம் எங்களால நம்ப முடியாது. இப்ப உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அதாங்க. யார் இவன்? இல்ல சின்ன மாமா, இவரு கிராமத்தை சுத்தி பார்க்க வந்திருக்காரு. நம்ம வீட்ல விசேஷம் நடக்கிறத பார்த்துட்டு இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் பாத்துக்கிறேன். சரி சரி, இங்கெல்லாம் அனாவசியமா நிக்காதீங்க, போங்க.
சரிங்க சார். ஏய், எதுக்குடி அவனை காப்பாத்துன? உன் மாமா கிட்ட சொல்லிருந்தா போலீஸ் ஆக்ஷன் எப்படி இருந்திருக்குன்னு பாத்துருக்கலாம்ல. அவனை பார்க்க பாவமா இருந்துச்சு. அவன் பொய் சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. பார்க்க நல்ல குடும்பத்து பையன் மாதிரி இருக்கான். நான் அதனால தான் அவனை காப்பாத்தினே. ஒருவேளை நான் அப்படி செய்யாம இருந்திருந்தா சூர்யா மாமா கண்டிப்பா அவனை அடிச்சிருந்திருப்பாரு. இதனால நம்ம ஃபங்க்ஷன்ல தேவையில்லாம குழப்பமாயிருக்கும். எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்க. இதெல்லாம் தேவையா? அதான் நான் அப்படி சொன்னேன். நீ வா. ம். கேளுங்கம்மா. இதெல்லாம் நேரங்காலம் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். கல்யாணி, ஆ. காயத்ரி கூட்டுவோமா? ஆ, வா கவிதா. சுத்து வட்டாரத்தில் இருக்க எல்லா பொறியாளர்களும் ஏதாவது ஒண்ணுன்னா உடனே என்னத்தான் தேடுவாங்க. ஏன்னா ஒரு வேலையை எப்படி கச்சிதமா முடிக்கணும்னு எனக்கு அத்துபடி. அதனாலேயே இந்த சுத்து வட்டாரத்துல எனக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணம் தெரிஞ்ச உடனே இப்ப புக் பண்ணியிருக்க கல்யாணம் பண்ண ஓனரு நேரா என்கிட்ட வந்து என் காலில் விழுந்து இந்த கல்யாணம் என் மண்டபத்தை தான் நடக்கணும், அதுக்கு மறுக்காம நீங்க ஒத்துக்கணும். கல்யாணத்துக்கு வர பெரிய மனுஷங்க எல்லாமே அவங்க வீட்டு விசேஷத்தை என் மண்டபத்திலே வைப்பாங்க. அது எனக்கு ஃப்ரீ விளம்பரமா இருக்குன்னு சொல்லி நீங்க சரின்னு சொல்லி ஆகணும்னு கெஞ்சி கேட்டதுனால நான் ஒத்துக்கிட்டேன். இங்க பாருங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் உடனே பண்ணிடுறேன். ஜமீன் வீட்டுக்காரங்களுக்கு மனசுதான் பெருசா இருக்கணும். ஆனா உங்களுக்கு வாய் மட்டும்தான் பெருசா இருக்கு. ரொம்ப பேசிட்டுமோ? உங்க பேச்ச கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா? எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணுமா. அம்மா, இப்ப நேரம் நல்லா இருக்கு. பாக்குவத்துல மாத்திக்கலாமா? உடனே மாத்திருவோம். நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா சொல்லுவாங்க. என்னம்மா, பண்ணிடலாம்ல? இல்ல, வேண்டாம். நீங்க என்னமா சொல்றீங்க? இல்ல, மொத்தமா வேண்டான்னு சொல்லல. சூர்யாவோட அப்பா கொடுத்த வாக்குக்காக தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். அது தெரியுமாம்மா. அதுக்கப்புறமா பேசி கல்யாண தேதி முடிவு பண்ணிட்டுமே. இப்ப போய் இங்க பாருங்க, இப்பவும் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிள்ளையோட 2 பேரோட ஜாதகத்தை பார்க்க மறந்துட்டோம். 2 பேரோட ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தமும் நல்லா அமைஞ்சிருக்குன்னு வந்துட்டா அப்புறம் எந்த மனக்கரையும் இல்லாம உடனே கல்யாணத்தை குறிச்ச தேதியில வச்சுக்கலாம். எனக்கு என்னமோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மனசுக்குள்ள அரைச்சுக்கிட்டே இருக்கு. நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேமா. நல்ல விஷயம் தானே சொல்றீங்க. இந்த ஏரியாவிலே பெரிய ஜோசியர் எனக்கு தெரியும். நான் வர சொல்றேன், உடனே பாத்துடலாம். வேண்டியது இல்ல, எங்க வீட்டு தனத்துக்கிட்டே கொடுத்து பார்க்க சொல்றோம். அதுக்கு என்ன பேச பாத்துடலாமே. நான் பொண்ணோட ஜாதகத்தை கொடுத்து அனுப்புறேன். 2 சேர்த்தே பார்த்துருக்கேன். ஒரு வேலை முடியுது இல்ல. அம்மா, கல்யாண தேதி நெருங்கிட்டே இருக்கு. இன்விடேஷன் அடிக்கணும், எல்லாருக்கும் முறையா கொடுக்கணும். வெளியூர்ல இருந்து வரவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். விஐபிஸ்க்கெல்லாம் ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணணும். இன்னும் எவ்வளவோ வேலை இருக்கு. நீங்க எதுவுமே பேசாம இப்படியே உட்காந்துருக்கீங்களே. ஏமா, உங்களுக்கு என்னாச்சு? எதையோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே.
எதுவாக இருந்தாலும் சொன்னா தானம்மா தெரியும். மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம் உறுத்திக்கிட்டே இருக்கு கணக்கு பிள்ளை. எதை பற்றியம்மா சங்கடம்? எல்லாம் இந்த கல்யாணத்தை பத்தி தான் கணக்கு பிள்ளை. பெரிய ஆசைப்பட்டது நடக்கணும்னு தானே நீங்கள் எல்லா முயற்சியும் பண்ணி இவ்வளோ தூரம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எதுக்குமா மன உறுத்தல்? பெரிய ஐயா வாக்கு தவறிடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் தானே எல்லாரையும் அனுசரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எதுக்குமா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல கணக்கு பிள்ளை. காலையில பொண்ணு வீட்டுக்கு போகும்போது குருவி கூடு கீழே விழுந்ததை நினைச்சேன். ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி அபசகனமா இருக்குமோன்னு ஒரு சின்ன உறுத்தல் தான். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எப்போவாவது தானே நடக்குதுன்னு சாதாரணமா கடந்து போக முடியல. என்னைக்கும் அப்படி நடந்திருந்தா பரவாயில்ல. சரியா நம்ம பொண்ணு வீட்டுக்கு ஒரு நல்லது பண்ண கிளம்பும் போது நம்ம கண்ணு முன்னாடியே விழும்போதுதான் ஏதோ அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குமோன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க அதையே நினைச்சு கவலைப்படாதீங்கம்மா. சூர்யா தம்பி சொன்ன மாதிரி எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கலான்னு. அதே மாதிரி ஜாதகத்தை பார்த்தே முடிவெடுப்போம். தனந்தா ஜாதகத்தை பார்த்து சொல்லணும். பாப்போம். ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சரிங்க கணக்கு பிள்ளை, நீங்க போங்க, மத்தத பாத்துக்கலாம். கல்யாணி, 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 எந்த கோட்டை பிடிக்கும் இந்த யோசனை? ஏ கல்யாணி, என்னங்க என்ன கேட்டீங்க? எந்த கோட்டையை பிடிக்க இந்த யோசனைன்னு கேட்டேன். ஆமா, நான் இனிமே எந்த கோட்டையை பிடிக்க போறேன்? இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டா போதுங்கிற யோசனை மட்டும்தான். வேற என்ன? காயத்ரி கல்யாண வேலை நல்லபடியா போயிட்டு இருக்கு. அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு யோசனை? அதுலயும் ஒரு சிக்கல் வந்துருச்சே. சிக்கலா? சம்பந்தி அம்மா தாம்பூலம் மாத்திர நேரத்துல ஜாதக பொருத்தம் பார்த்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களே. அவங்க எங்க பார்த்தாலும் இது மாதிரி ஒரு சம்பந்தம் வேற எங்கேயும் அமையான்னு தான் சொல்லுவாங்க. அப்போ மாப்பிள்ள செவ்வாய் தோஷமா? நம்ம பொண்ணுக்கு ஏத்த ஜாதகமா? எனக்கு ஜாதகத்து மேல நம்பிக்கை இல்ல. எப்ப உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்பவே இந்த ஜாதகத்து மேல இருக்கிற நம்பிக்கையே போச்சு. இதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன உன் ஜாதகத்துல நான் ஓஹோடு வாழ்ன்னு சொன்னேன். கடைசியில உள்ளதெல்லாம் போய் 3 பொண்ணுங்க பிறந்தது தான் மிச்சம். அடே நான் உனக்கு கேட்குறேன், உன்னால ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று கொடுக்க முடிச்சா? அப்புறம் எதை வச்சு நீ ஜாதகத்தை நம்ப சொல்ற? சுமக்கிறது மட்டும்தான் பொண்ணு கையில இருக்கு. ஆம்பளை புள்ள பிறக்கிறதும் பொம்பளை புள்ள பிறக்கிறதும் உங்களை மாதிரி ஆம்பளைங்க கையில தான் இருக்கு. அதுக்கும் பொண்ணுங்களுக்கும் மட்டும் தனியா எந்த சம்பந்தமும் கிடையாது. உன்னா பொன் குழந்தை பிறந்ததுக்கு பொண்ணுங்க தான் காரணம்னு சும்மா சொல்லிட்டு வந்துடுறீங்க. வாய் இல்லடா ஒன்னெல்லாம் நாய்க்கு போயிருக்கும். வெட்டி பச்சை விட்டுட்டு காயத்ரி ஜாதகத்தை எடு, சம்பந்தி வீடு கொடுத்து விடணும். கல்யாணே, இது இல்ல, என் சட்டைக்கு கீழே 100 ஜாதகம் இருக்கும், அதை எடு. இதானுங்க காயத்ரி ஜாதகம். இது என்ன புதுசா இருக்கு? இதுலயும் காயத்ரி பேர் போட்டிருக்கு. மாப்பிள்ளை வீட்டில் இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்கூட்டியே தெரியும். அதனாலதான் மாப்பிள்ளை சூர்யாவோட ஜாதகத்தை வேறொரு வழியில முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காயத்ரி ஜாதகத்தை மாத்திட்டேன். என்னங்க இவ்ளோ சர்வசாதாரணமா சொல்றீங்க? இந்த பொய்ப்பித்தலாட்டம்லாம் சம்பந்தி வீட்டுக்கு தெரிஞ்சா நாளைக்கு பிரச்சனை ஆகாதா? ஐயே, உண்மையோட பொய்யும் கலந்தாத்தான் கவிதைக்கு மதிப்பு. அது மாதிரி இந்த சிலிபஸ் பண்ணாதான் பெரிய மனுஷனுக்கே அழகு. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. இந்த புது ஜாதகத்தை கையெழுத்து கொடுத்து அவங்க வீட்டை போய் கொடுத்துட்டு வர சொல்லு. என்னங்க அவ கொண்டு போய் கொடுத்தா நல்லா இருக்குமாங்க?
நீங்க கொண்டு போய் தானே கொடுக்கணும். அதானங்க மரியாதை. எதுக்கு சின்ன புள்ளை அனுப்பிக்கிட்டு? இல்ல பிரச்சனையான சில விஷயங்களை பண்ணும்போது அதுல நாம முதல்லயே சம்மந்தப்படக்கூடாது. இப்படி மற்றவங்க மூலமா தான் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை ஆகலைன்னா கண்டுக்கிற விட்டுறணும். அப்படி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல நாம தலையிட்டு அதை சமாளிக்கணும். புரிஞ்சதா? இதெல்லாம் ராஜா காலத்து தந்திரம். நாம ஜமீன் குடும்பம்ங்கிறத நீ அடிக்கடி மறந்துடுற. சுத்த வேஸ்ட். ஹலோ. என்ன ஹலோ? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நான் இந்நேரம் அந்த மாப்பிளைக்கு அரை பொண்டாட்டி ஆயிருப்பேன். நிச்சயம் பண்ற அளவுக்கு எங்க அப்பா போயிட்டாரு. தெரியும், நானும் பார்த்தேன். என்ன பார்த்த? நீ இப்படியே மௌனமாவே இருந்தனா கடைசியில என் கல்யாண ஊர்வலத்தையும் அதோட சேர்ந்து என் சாவு ஊர்வலத்தையும் பார்த்துட்டே இருக்க வேண்டியதா. என்ன காயத்ரி இப்படி பேசுற? நானும் நம்ம கல்யாணத்துக்கான முயற்சியெல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்கேன். இப்படி உங்க வீட்டுல திடீர்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணா நான் என்ன பண்றது? இப்படிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காம தயவு செஞ்சு என் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு இங்க இருந்து எப்படியாவது என்ன கூட்டிட்டு போற வழிய பாரு. இந்த விஷயமா நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு நான் உனக்கு சொல்றேன். ஆமா, உனக்கு பார்த்த மாப்பிளைய நான் பார்த்தேன். அவன் என்ன போலீஸா? ஏன் உனக்கு பயமா இருக்கா? அவர் யாரா இருந்தா உனக்கு என்ன? கொஞ்சம் ஏன் நிலைமையும் புரிஞ்சுக்கோ சரண். ப்ளீஸ் ஏதாவது சீக்கிரம் செய். பயம்லாம் இல்ல, அவன் வந்தப்ப பார்த்தேன், அதான் கேட்டேன். காயத்ரி, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ் எப்படியாவது நாளைக்கு நான் சொல்ற இடத்துக்கு மட்டும் வந்துரு. நேரம் ரொம்ப குறைச்சலா இருக்கு, காலம் கடத்தாத. சரி, நான் எங்க வரணும்? ஓகே சரியா? சரி. பாய் காயத்ரி. ஒரு தாயம், ஒரு 5. தனக்கா, அது எப்படிக்கா? நீங்க எது கேட்டாலும் சொல்லி வச்ச மாதிரியே விழுகுதுக்கா. அடியை, தாயக்கட்டையை உருட்ட ஒரு பக்குவம் வேணும். ஏன்னா சரியா உருட்டாம விட்டதுனால பல பேருடைய வாழ்க்கை மகாபாரத காலத்திலிருந்தே மண்ணோட மண்ணா இருக்கு. அது எல்லாருக்கும் கைகூடி வராதுடி. ஒரு தாயம். தனம்மா இருக்காங்களா? நீ யாருமா? எங்க அக்கா காயத்ரியோட ஜாதகத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு எங்க அப்பா. நீங்க உள்ள போங்க. நீ உத்தமனோட பொண்ணா? நான் தான் தானோ. ஜாதகத்தை என்கிட்ட கொடு. பாப்பா, அவங்க தான் தனம்மா. பரவாயில்லையே, உஷாரான பொண்ணாதான் இருக்க. பொண்ணாச்சே, கொஞ்சம் உஷாரா தானே இருக்கணும். பரவாயில்ல, நீ நல்லா தான் பேசுற. நான் தான் உங்க அக்காவுக்கும் அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள சூர்யாவுக்கும் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன். என்ன இப்படி தாய கட்டத்தையே பாக்குற? இல்ல, தாயம் 5 3 போட்டிருந்தா 2 காய வெட்டி இருந்திருக்கலாம். விட்டுட்டீங்க போல இருக்கே. ஓ, பரவாயில்லையே. தாயத்தை பார்த்த உடனே கரெக்டா சொல்லிட்டியே. உனக்கு தாயம் விளையாட தெரியுமா? வா, ஒரு ஆட்டம் போட்டு பாப்போம். நல்லாவே விளையாட தெரியும். வாங்க. இது இந்தா, நீ உருட்டு. ஒரு தாயம். ஹே! 5. இன்னொரு 5. எஸ். ஒரு தாயம்.
வெட்டு. பரவாயில்லையே, உன் கையில இருக்கிற தாயக்கட்டை நீ சொன்னபடி எல்லாம் கேக்குது. ஒரு 12. எஸ். 2. ஹே, ஜெயிச்சிட்டேன். என்னை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த. பரவாயில்லையே, ஜெயிச்சிட்டியே. செய்யற வேலையில முழு கவனத்தையும் வச்சா எல்லா இடத்துலயும் ஜெயிக்கலாம். தாயும் உன் கை சொல்றது எல்லாத்தையும் கேக்குது. அப்படின்னா உன் கை விசேஷமான கைதான். கையை கொண்ட. உன் கை ரேகை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா? அப்படின்னா நான் பிசினஸ்ல ஜெயிப்பனான்னு பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு பிசினஸ் பண்ற யோகம்லாம் இல்ல, அதை விட பெரிய யோகம் இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா கூடிய சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும். கையை கொண்டா. உன் கை ரேகை என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா? அப்படின்னா நான் பிசினஸ்ல ஜெயிப்பனான்னு பார்த்து சொல்லுங்களேன். உனக்கு பிசினஸ் பண்ற யோகம்லாம் இல்ல, அதை விட பெரிய யோகம் இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா கூடிய சீக்கிரமே உன் கல்யாணம் நடக்கும். அது மட்டும்தான் இப்போதைக்கு சொல்ல முடியும். காயத்ரி அக்காவோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். ஆ சரி, நீ போ. நான் பார்த்துட்டு சொல்றேன்னு அப்பா கிட்ட சொல்லிடு. ஆமா தானோ, நீ எப்பத்துல இருந்து கைரேகை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச? அவ என்ன தாயத்துல ஜெயிச்சிட்டாக்கா. அதான் விளையாட்டுத்தனமா அவ கைய பார்த்தேன். உன் விளையாட்டுத்தனம் இன்னும் உன்னை விட்டு போகல. சரி, ஜாதகத்தை சரியா பாரு. இது சூர்யாவோட கல்யாணம். இதோட விளையாட வேண்டாம். சரிக்கா. மா, வாடி, போன விஷயம் என்னாச்சு? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு கொண்டு வாமா. ஒரே தலைவலியா இருக்கு. ஏய், ஜாதகம் கொடுக்க போனியே, தனம்மா கிட்ட குடுத்தியா இல்லையா? அவங்க என்ன சொன்னாங்க? அத பத்தி எதுவும் சொல்லாம வந்ததும் வராததுமா தலைவலிக்குது, டீ போட்டு கொடுன்னு சொல்ற. ஜாதகத்தை கொடுக்க போனதாலதான் தலைவலி வந்துச்சு. என்னடி சொல்ற? அந்த தனம் சரியான லூசுமா. ஏய், அடிச்சனா பாரு. பெரியவங்களை இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவாங்களா? பின்ன வீட்டு வாசல்ல ஆளுங்களை கூட்டி வச்சுக்கிட்டு தாயம் விளையாடிட்டு இருக்க அந்த தனம். அவங்க வீட்ல அவங்க விளையாடினா உனக்கு என்ன வந்தது? நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? நான் என் வேலையை பார்க்க தான் போனேன். அவங்க தான் வழியில உட்காந்துக்கிட்டு நீ யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கன்னு கேட்டாங்க. நான் காயத்ரி அக்காவோட ஜாதகத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னேன். அதுக்கு அந்த தனம் நீ உத்தமனோட பொண்ணான்னு அப்பாவை கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுது. ஏய், நீ உன் வயசுக்கு தனம் அம்மாவை லூஸ் அது இதுன்னு மரியாதை இல்லாம பேசுறதெல்லாம் தப்பு. அந்த அம்மா வயசுக்கு உங்க அப்பாவை பேர் சொல்லி கூப்பிடுறதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. ஓ, இப்பவே சம்பந்தி வீட்டுக்கு சப்போர்ட் பண்றியா? பண்ணு பண்ணு. வாய் மேலேயே போட்டனா? சின்ன பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்க. நான் பொறுப்பா இருக்கிறதுனால தானே நீங்க யாரும் கொண்டு போகாம அக்காவோட ஜாதகத்தை என்கிட்ட கொடுத்து விட்டீங்க. வார்த்தைக்கு வார்த்தை இப்படி பதில் பேசிட்டு இருக்காத, அப்புறம் எல்லாரும் உன்னை வாய் அடின்னு சொல்லிடுவாங்க. சொன்னா சொல்லிட்டு போறாங்க. வாய் உள்ள புள்ள பழைக்கோன்னு அவங்க தானே சொன்னாங்க. நல்லா பேச கத்துக்கிட்ட. அம்மா, நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த வேலைக்காரி தானோ என் கைரேகைய பார்த்துட்டு எனக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுதுன்னு சொல்லுதுமா. என்னடி, என்ன யாரு வேலைக்காரின்னு சொல்ற? வாயிலேயே சூடு போட்டுருவேன். தனமா யாருன்னு தெரியுமா? சூர்யா, அவங்க அண்ணன், இவங்க எல்லாரையும் சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்களே அவங்கதான். அவங்கள தப்பா பேசாத. இது சூர்யா மாப்பிள்ள குடும்பத்துக்கு தெரிஞ்சதுன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வாயை மூடிட்டு உன் வேலையை பாரு. அவங்க ஜாதகம் பார்த்து பொருத்தம் இருக்குன்னு சொன்னாதான் உங்க அக்காக்கு கல்யாணமே நடக்கும். அத புரிஞ்சுக்கோ. ஆமா, அது பெருசா அஸ்ட்ராலஜி படிச்சிருக்கு. அது சொன்னாதான் அக்கா கல்யாணம் நடக்குமாக்கும். சும்மா அதிக பிரசங்கித்தனமா பேசுற. பாத்து வர மாட்டியா? இங்க என்னடி பண்ற? கல்யாண வீட்ல வேலை செய்ய வந்திருக்கேன்.
அப்படியே கல்யாண வீட்டுல வேலை செஞ்சா நமக்கும் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுமா எல்லாரும் சொன்னாங்க, அதான் வந்தேன். அப்படியா? போ போய் நல்லா வேலை செய். சீக்கிரத்துல எவனையாவது கட்டிக்கிட்டு காலாகாலத்துல இடத்த காலி பண்ணு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உன் சின்ன மாமா வீட்டுக்கு போனதா உங்க அம்மா சொன்னாங்க. நீ உன் சின்ன மாமாவை சைட் அடிக்க தானே போன? சின்ன மாமாவை பாத்தியா? நீ சைட் அடிச்சியா? ஏய், உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன், என்னையும் என் சின்ன மாமாவையும் சேர்த்து கிண்டல் பண்ணாதன்னு. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ இந்த ஊர்ல இருக்க எல்லார் வீட்லயும் கல்யாண வேலை செஞ்சாலும் உனக்கு கல்யாணமே நடக்காதடி. போடி போடி போ. எனக்கே சாபம் விடுறியா? இன்னும் 10 நிமிஷத்துல என்கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லனா உன் சின்ன மாமாவை நீ சைட் அடிச்சத ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன். ஐயோ, லூசாடி நீ. எதை சத்தமா கத்தி சொல்றதுன்னு ஒரு விவஸ்தையே வேண்டாமா? அப்படின்னா நீ எனக்கு விட்ட சாபத்துக்கு மன்னிப்பு கேளு. இப்ப என்ன, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், அவ்வளவுதானே? அம்மா தாயே, உனக்கு இன்னைக்கே கல்யாணம் ஆகி அடுத்த 10வது மாசமே உனக்கு குழந்தை பிறக்கட்டும், போதுமா? உன்னை தெரியாம சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிடு. நல்லா இரு. இப்பதான் பேசணும், அதுக்குள்ள உன் சின்ன மாமா வந்துட்டாரு. நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தீங்க? ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டீங்களா? அத விடுங்க சார், அது ஒரு டப்பா மேட்டரு. நீங்க இவ அக்காவை பார்க்க வந்தீங்களா இல்ல? நான் இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன். எங்க 2 பேருக்கும் தெரியாத இடமே இந்த ஊர்ல இல்ல சார். வாங்களே, நாங்களே உங்களை இந்த ஊரை சுத்தி காட்டுறோம். அவர் ஏதோ முக்கியமான விஷயமா பேச வந்திருக்காரு. நீ சும்மா தொண பேசிட்டு இருக்காத, வா போலாம். மாமா, மாப்பிள்ள வந்திருக்காரு மாமா. அடடே மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், நீங்களும் உட்காருங்க. கல்யாணி, என்னங்க? சின்ன மாப்பிள்ள வந்திருக்காரு, அவருக்கு டீ கொண்டு வா. சரிங்க. நல்லா இருக்கீங்களா? அப்புறம் ஜாதகத்தை கொடுத்து அனுப்பிட்டேனே. நான் அதுக்கு வரல. வேற என்ன விஷயம் மாப்பிள்ள? இல்ல, நல்லா போயிட்டு இருந்த கல்யாண விஷயம் திடீர்னு சுணுங்கினது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுல எந்த சுணக்கமும் இல்ல மாப்பிள்ள. அம்மாவும் உங்க நல்லதுதான் சொல்லியிருக்காங்க. இதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஜாதகம் பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதுபடியா பண்ணட்டுமே. என்ன சொல்றீங்க? அன்னைக்கே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பெரிய விநாயகர் கோயிலுக்கு காயத்ரியை கூட்டிட்டு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடணும்னு நினைச்சேன். கடைசியில ரொம்ப தடங்களா போயிடுச்சு. ஒன்னும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் இந்த விட்டு மாப்பிள்ள. நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க. இப்ப என்ன, பெரிய விநாயகர் கோயிலுக்கு போயிருந்தா உங்க மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும், அவ்வளவுதானே? ஐயோ ஐயா, நேத்து போனதே ஆச்சா, ஏன் இன்னைக்கு போக கூடாதா? நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு நீங்க காயத்ரி கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? காயத்ரி, காயத்ரி அப்பா கொஞ்சம் இங்க வாமா. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்பா, ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ ரெடி ஆயிட்டு வாமா. சரிப்பா. அதுல பாருங்க, பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, மாப்பிள்ளை வந்திருக்கீங்க. கோயிலுக்கு போய் உங்க பிரார்த்தனை நிறைவேற்றிருங்க, அவ்வளவுதானே. மாப்பிள்ள டீ எடுத்துக்கோங்க. டீ தேங்க்ஸ். சூடா இருக்கும், பார்த்து குடிங்க. சூர்யா, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கலாமா? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நிச்சயம் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், கேளுங்க. இல்ல, பேப்பர்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். என்ன, போலீஸ் உடையில உள்ள ஒரு பொறுக்கி அதானே? அதான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருந்தாலே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வரதானே செய்யும். ஏன்னா நம்மள நேரடியா எதிர்க்க முடியாத கோழிகள் எல்லாம் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் பயந்தா நாம நேர்மையா நம்ம வேலையை செய்ய முடியாதுன்னு. அப்போ அப்படி ஒரு நியூஸ் வந்ததுக்கு யார் காரணம் உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு தெரியாம இருக்குமா? அந்த யூனிவர்சிட்டி ஸ்ட்ரைக் மேட்டர்ல
ரவுடி நாகாவோட தம்பி இன்வால்வ் ஆயிருந்தான். ஸோ அவனை தட்டி அந்த கலவரத்தை அடக்கி வச்சான். அதில் அவன் டென்ஷன் ஆகி என்னை மிரட்டி பார்த்தான். வேலைக்கே ஆகல. ஸோ அதான் இந்த மாதிரி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி விட்டுட்டான். சூர்யா, உங்க டிபார்ட்மெண்ட்ல எதுவும் சொல்லலையா? அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும்ல. ஸோ அதான் பெருசாக எதுவும் கேட்கல. அது மட்டும் இல்லை, அநியாய வட்டிக்கு கடன் கொடுத்து பல பேரோட வாழ்க்கையை அழிக்கிற அவனுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுவேன். என்னங்க என்னாச்சு மாமா? காய்கறி ரெடி ஆயிட்டா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு தான் சொல்ல வந்தேன். ஓ, கை கொஞ்சம் சிலிப்பாயிடுச்சு. வேற ஒன்றும் நீங்க நினைக்காதீங்க. அங்க பாருங்க, காயத்ரி வந்துட்டா. அப்படி காயத்ரி, மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயமா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அவர் கூட போயிட்டு வாமா. என்னடா செல்லம் அமைதியா இருக்க? நல்ல விஷயத்தை தள்ளிப்படக்கூடாதுமா. என்னடா? போயிட்டு வான்னு சொல்றேன்ல, அது சின்ன மாப்பிள்ள போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. நாட்டுக்குள்ளி அடிச்சு வச்சிருக்கேன். சரியா? சரி மாமா. கெட் இட். இப்போ நம்ம எங்க போறோம்? பக்கத்தில் இருக்கிற பெரிய விநாயகர் கோயிலுக்கு உன் கூட வந்து அப்படியே நம்ம 2 பேரும் அர்ச்சனை பண்ணுறதா வேண்டிக்கிட்டேன். அது முடிஞ்சதும் உன் கூட வெளியில் போய் பேசணும்னு நினச்சி தான் வந்தேன். வா போலாம். என்னாச்சு? என்னால உங்க கூட கோயிலுக்கு வர முடியாது. ஏன்? புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாது. சரி, வெளியில எங்கேயாவது போய் பேசிட்டு வரலாம். இதுல உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதுக்கு இல்ல, நீங்க கோயிலுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு போக முடியாம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால நீங்க மட்டுமாவது போயிட்டு வந்துருங்களேன் ப்ளீஸ். பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இல்ல, சில நல்ல விஷயம் தடைப்படக்கூடாது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கையில வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். அவ கூட்டிட்டு போய் உங்களுக்கு சாமி தரிசனம் காட்டுவா. ஏய் கயல், இங்க வா. இவரு கோயிலுக்கு போகணுமா, நீ கொஞ்சம் கூட போயிட்டு வந்துரு. அது இல்லக்கா. அக்காவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் அவர் நினைச்சிருக்காரு. அது நல்லபடியா நடக்கணும்ல. போ, அவர் கூட போயிட்டு வா. நீங்க இவ கூட போயிட்டு வந்துருங்க. அப்புறம் நாம வேணா வேற எங்கேயாவது போலாம். டைம் ஆயிடுச்சு, நீங்க கிளம்புங்க. ஏய் போ, போடி, கிளம்பு. போ போ போ. அக்கா போடி. கயல், நல்லா இருக்கியாமா கயல்? பார்த்தா எப்படி தெரியற? எப்படி இருக்க? நல்லா விளைஞ்ச வெள்ளரிக்காய் மாதிரிலாம் இருக்க. யாருடி இது? உங்க வீட்டுக்கு வந்திருக்க சொந்தமா? எங்க அக்காவை கட்டிக்க போறவரு. அவர் கூட உங்க அக்கா வராம நீ வந்திருக்க? உங்கள மாதிரி வேற ஒரு நல்ல பொண்ணு இருந்தா பார்த்து கட்டி வைக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். இந்த வெக்கத்தை பார்த்து ஒரு தடவை ஏமாந்ததே போதும். போதும், நிறுத்துங்க. சரி கயலு, அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு போறது சாமி பார்க்க வெறும் கையோடவா போவ? சரி கொடுங்க. இருங்க இருங்க, சாமிக்கு அர்ச்சனை தட்டு வாங்குறத விட வழி இல்லாதவங்களுக்கு உதவி பண்றதுதான் சாமிக்கு பிடிக்கும்னு சாமியே சொல்லுச்சுக்கா. இரு இரு, என்னைக்காவது ஒரு நாள் எப்படியாவது அர்ச்சனை தட்டு விற்காம விட மாட்டேன் உங்ககிட்ட. நான் எது செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி தான் செய்வேன். நான் வரேன். போலாமா? போலாம். உனக்கு சாமி கும்பிட பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்குமே. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அவங்க அர்ச்சனை தட்டு வாங்க சொன்னதுக்கு ஏன் வாங்க மாட்டேன்னு வந்துட்ட, அதான் கேட்டேன். இந்த கோயில்ல ஒரு முறை ஒரு சாமியார் பிரசங்கம் பண்ணாரு. அவரு தான் சொன்னாரு,
அதை விட அவர் சொன்னதுலயே முக்கியமானது, ஆலய சேவையை விட இல்லாதவங்களுக்கு நம்ம செய்யற உதவி நேரடியா பகவானுக்கு போய் சேரும்னு சொன்னாரு. அதை கேட்டதுல இருந்து கோயிலுக்கு வந்தா இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவேன். ஆனா அடிக்கடி கோவிலுக்கு வருவேன். அதன அடிக்கடி இல்ல, நீங்க சாமி கும்பிட பிடிக்குமான்னு கேட்டீங்கல்ல. சாமி மேல விருப்பமும் மரியாதையும் உண்டு, பக்தியும் உண்டுன்னு உங்களுக்கு புரியணும்ல. அதான் நான் அதனாலதான் உங்களுக்கு விலைக்கு சொன்னேன். என்ன கையில உங்க அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? அது என்ன, எப்ப பார்த்தாலும் உங்க ஃப்ரெண்டுங்கிறதுக்காக எங்க அம்மாவை மட்டும் கேக்குறீங்க? வீட்ல எல்லாரும் சௌக்கியம்தான். தெரியாம கேட்டுட்டேன்டி அம்மா. வீட்ல எல்லாரையும் கேக்குறேன், போதுமா? சரி, நான் வரேன். கயல், எப்படி எல்லார்கிட்டயும் நல்லா பேசுற? நானும் மோனிகாவும் இங்க பல தடவை வந்திருக்கோம். அதனால இங்க இருக்க எல்லாரையும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம இங்க எல்லார்கிட்டயும் பழக எனக்கு ஒரு மேஜிக் தெரியும். மேஜிக்கா? அது என்ன மேஜிக்? யாரா இருந்தாலும் சரி, அவங்கள பார்த்து நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா போதும், கண்டிப்பா நம்ம கிட்ட அவங்க நல்லா பேசுவாங்க. ஓஹோ, அப்படியா? எங்க இப்ப ப்ரூவ் பண்ண பாப்போம். நீங்க கொஞ்ச நேரம் இங்கே நில்லுங்க. அங்க வராரே அந்த பெரியவரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப அவர்கிட்ட போய் பேசி காட்டுறேன், பாருங்க. அங்கிள், நல்லா இருக்கீங்களா? யாருமா உனக்கு அங்கிள்? நான் ஒண்ணு உனக்கு அங்கிள் இல்லம்மா. எனக்கு ஒண்ணு வேணாமா. என் செருப்பை நானே பாத்துக்கிறேம்மா. என்னாச்சு? உன் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலையா? இல்ல உன் மேஜிக் டுபாகூர் மேஜிக்கா? கயல், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? நான் அவர்கிட்ட பேசினது அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என் முகத்துல அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டாரு. என் மனசு கஷ்டமா இருக்கு. இதுக்கு போய் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா? என்கிட்ட யாருமே அப்படி பேசினது இல்ல. அப்படி ஒண்ணும் நான் தப்பா கேட்கல. அங்கிள் நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்டேன். அப்புறம் விசேஷம் எப்படி போயிட்டு இருக்கு? கோயில்ல நல்ல விசேஷமா தான் போயிட்டு இருக்கு. சார், ஒரு நிமிஷம். என் பேர் சூர்யா, டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். சரிங்க சார். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். நான் உங்களை ஆபீஸ்ல பாத்துருக்கேன் சார். எங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஆமா சார், சாமி கும்பிடலான்னு வந்தேன். அதுக்கு முன்னாடி சார் தப்பா நினைக்கலனா ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணுகிட்ட நீங்க ரொம்ப கோவமா பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். சார், இப்பெல்லாம் பூ விக்கிறவங்க கூட சொந்தக்காரங்களை கூப்பிடுற மாதிரி உரிமையோட கூப்பிட்டு பேசுற மாதிரி அவங்க விற்க வேண்டியத நம்ம தலையில கட்டிட்டு போயிடறாங்களா சார்? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு பூ விற்கவோ இல்ல உங்க தலையில எதையாவது கட்டிட்டு போகவோ வரல சார். இந்த கோவிலுக்கு ரெகுலரா வர பொண்ணு, பெரியவங்கன்னு இல்ல, யாரா இருந்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறத வழக்கமா வச்சிருக்கிற பொண்ணு. அப்படிதான் உங்களையும் பார்த்து கேட்டிருக்கா. நீங்க அவளுக்கு பதில் சொல்லாம வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு அந்த பொண்ணுகிட்ட கோவப்பட்டு பேசினது உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இல்ல சார். அந்த பொண்ணு என்ன கேட்டுச்சோ பக்கத்து பூக்கடைக்காரமா அதை தான் கேட்டாங்க. அதை பார்த்துட்டு தான் இந்த பொண்ணு பூ விற்கிற பொண்ணுன்னு நினைச்சிட்டு சார். அந்த பொண்ணு கேட்டதே தான் இப்ப நானும் கேட்கறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சார், நல்லா இருக்கேன் சார். தெரியாம பண்ணிட்டமா, மன்னிச்சிருமா. வர்றேன் சார். கணக்கு பிள்ளை, நான் சொன்ன சாப்பாடு மாதிரி ready. எனக்கு அட்ரஸ் காண்பி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். என்ன தானோ இவ்வளவு நேரம் சமையல் கட்டலையா இருந்த? அப்ப நான் சொன்ன வேலை என்னாச்சு? சூர்யாவுக்கு ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதை நீ இன்னும் பார்க்கவே இல்லையா? அக்கா, இவங்க தான் சின்ன பசங்க, என்ன புரிஞ்சுக்காம இருக்கலாம். நீங்க கூட வா. நான் சமையல் கட்டு பக்கம் போயே பல வருஷம் ஆச்சு. நீங்களும் என்ன சமையல் கட்டு பக்கமே போக விடுறதே இல்ல. அப்படி இருக்கும்போது நான் போய் சமையல் பண்ணிட்டு வரேன்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதா? நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் சமையல் கட்டு பக்கம் போவ. டைனிங் டேபிள்ல கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஏதாவது இருக்கும்.
ஆமா, அப்படி என்ன சந்தோஷம் உனக்கு? அக்கா, நான் பெக்கலனாலும் நான் தூக்கி வளர்த்த பிள்ளைங்க இவங்க எல்லாரும். அதுலயும் சூர்யா மேல எனக்கு பாசம் கொஞ்சம் அதிகம்தான். அத நீ சொல்லிதான் தெரியணுமா? அதுக்கும் இன்னைக்கு நீ சமையல் கட்டு போனதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு சூர்யாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தேன். 10 பொருத்தமும் அம்சமா பொருந்திருக்கு. கல்யாணத்தை தாராளமா பண்ணலாம். கடவுளே, என் மனசுல இருந்த பாரத்தை போக்கிட்டப்பா. ஏதோ ஒரு பாரம் மனசுக்குள்ளேயே இருந்துச்சு. இப்போதான் அந்த பாரம் இறங்கின மாதிரி இருக்கு. நடந்த சில சகுனங்களை பார்த்து பயம் வந்துருச்சு. ஆனா இப்ப ஜாதக பொருத்தத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரிதான் எங்க கல்யாணத்துலயும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன இப்ப நல்லா தானே இருக்க? இப்ப என்ன குறைஞ்சு போயிட்ட? இல்ல இவங்க சொன்னதும் நம்மளோட பொருத்தம் ஞாபகம் வந்துருச்சு. அதான் சொன்னேன். சரி சரி, பேசிக்கிட்டே இருக்காம வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம். இன்னைக்கு என்னோட ஸ்பெஷல் பீட்ரூட் அல்வா பண்ணிருக்கேன். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். வாங்க. காயத்ரி என்ன அவாய்ட் பண்ற மாதிரி தெரியுது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கையல், நீ என் கூட வாடி. இன்னைக்கு என்னால கோயிலுக்கு வர முடியாது. நீங்க கையில வேணா கூட்டிட்டு போயிட்டு வந்துருங்களேன். சூர்யா தம்பி, சாப்பிட கூட போகாம தனியா வந்து இங்க ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கணக்கு பிள்ளை. அர்ஜென்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தம்பி, உங்களை சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும். உங்க மனசுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு. அது என்னன்னு சொன்னீங்கன்னா அதை தீர்த்து வைக்கிறதுக்கு என்னாலான முயற்சியை நான் செய்வேன். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன தயக்கம்? சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறீங்களா? ஆரம்பத்தில் இந்த கல்யாணம் சந்தோஷமா தான் இருந்துச்சு கணக்கு பிள்ளை. ஆனா இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதான் தனமா அவங்க 2 பேருக்கும் ஜாதக பொருத்தம்னா நல்லா பொருந்தி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? மனப்பொருத்தம் தான் கவலையா இருக்கு. என்ன தம்பி சொல்றீங்க? இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள மனப்பொருத்தமெல்லாம் எப்படி வரும்? கணக்கு பிள்ளை, நானும் அந்த பொண்ணுகிட்ட ஒரு தடவை பேசி பார்க்கலாம் நினைச்சேன். ஆனா அவ ஒரு முறை கூட பேசவே இல்லை. ஒருவேளை என்ன பிடிக்காம அவாய்ட் பண்றாளோன்னு தோணுது. என்னவோ ஒண்ணு மனசுக்கு தப்பா படுது. அப்படியெல்லாம் தப்பா நினைக்காதீங்க தம்பி. இது எல்லா பொண்களுக்கும் இயல்பா வர்றது தானே. திடீர்னு கல்யாணம்னு சொன்ன உடனே அந்த பொண்ணுக்கும் ஏதாவது மனசுல குழப்பம் இருந்திருக்கலாம். அதனாலதான் உங்கள்கிட்ட பேச தயக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். கிராமத்திலேயே வளர்ந்து பொண்ணுன்னா நீங்க சொல்றது சரிதான். ஆனா இவ வெளிநாடுலாம் போய் படிச்ச பொண்ணு தானே. இவையே ஃப்ரீயா பேச தயங்கணும். வெளிநாட்டுலாம் போய் படிச்சுட்டு வந்தா கூட எல்லா பொண்களும் கல்யாண விஷயத்துல ஒண்ணுதான் தம்பி. அந்த பொண்ணு படிச்சுட்டு வந்த உடனே திடீர்னு கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த பொண்ணு அப்செட் ஆயிருக்கலாம். எனக்கு அதுதான் காரணமா இருக்கும்னு தோணுது. எனக்கு என்னவோ விருப்பம் இல்லாம தான் இந்த கல்யாணம் நடக்குதோன்னு டவுட்டா இருக்கு. அதே தான் என் மனசு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்களே தான் சொன்னீங்க அந்த பொண்ணு படிச்ச பொண்ணுன்னு. அப்படி இருக்கும்போது விருப்பம் இல்லைன்னா வெளிப்படையா சொல்லி இருப்பாங்கல்ல. அந்த பொண்ணு கூச்ச சுபாவமுடைய பொண்ணா இருக்கணும். அதுதான் தயக்கப்படுது. நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம உள்ள போய் சாப்பிடுங்க தம்பி. மனசு ஏதோ குழப்பமா தான் இருக்கு கணக்கு பிள்ளை.
நான் கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு வெளியில போயிட்டு வரேன். அப்புறம் வீட்டில் கேட்ட ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த விஷயம் வீட்டில் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க தம்பி, நீங்க போயிட்டு வாங்க. வீட்ல கல்யாண ஏற்பாடுலாம் எவ்வளவு வேகமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரியுமா? இதுக்கு மேலயும் நீ லேட் பண்ணா நமக்கு தான் சிக்கல் சரண். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு பேச உன் வீட்டையே சுத்தி சுத்தி வரேன். ஏற்கனவே உன் தங்கச்சியும் பார்த்துட்டா, அதோட அந்த மாப்பிள்ளை வேற பார்த்துட்டான். நீ சொல்றத வச்சுதான் நான் எந்த முடிவுக்கா இருந்தாலும் வர முடியும் காயத்ரி. நம்ம 2 பேரும் ஓடி போறதை தவிர வேற வழியே இல்லை சரண். நான் டூருக்கு வந்தவன். ஊரை சுத்தி பார்த்துட்டு வரும்போது இங்க விசேஷம் நடந்துட்டு இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு இருந்தேன். என்ன அப்படி பாக்குற? இதை தவிர வேற வழி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என் வீட்ல நம்ம காதலுக்கு ஒத்துப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கூட இல்ல. என் சைட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. நீ முடிவு எடுத்துட்டனா ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. எனக்கு பெங்களூர்ல வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என் ஃப்ரெண்டு மூலமா நம்ம தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்றேன். நீ சொன்ன மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோ டைம் இல்ல சரண், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அக்கா, யாருடா நீ? எதுக்கு இந்த நேரத்துல என் அக்காவோட பேசிட்டு இருக்க? எங்க வீட்டை நீ சுத்தி சுத்தி வந்தப்பவே இங்க சின்ன மாமா கிட்ட மாட்டி விடாம போனது ஏன் தப்பு? மாட்டி விட்டு இருந்தா இப்ப இங்க நின்னு பேசிட்டு இருந்திருக்க மாட்ட. கையில் கத்தாதடி, யாராவது கேட்டுற போறாங்க. கத்தாம என்ன பண்ண சொல்ற? ராத்திரி நேரத்துல கண்டவனோட இங்க நின்னுட்டு பேசிட்டு இருந்தா கத்தாம வேற என்ன பண்ணுவாங்க? கண்டவன் ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்சவன் தான். தெரிஞ்சவனா இருந்தா ஏன் இந்த நேரத்துல இங்க நின்னுட்டு பேசிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிருக்கலாம்ல. அப்படி இருந்தா நான் ஏன் கத்த போறேன்? சரண், நீ இப்ப போ. நான் அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். நீங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். போன்ல அடிக்கடி பேசிட்டு இருந்த ஃபாரின் ஜப் இதானா? இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவன் கூட ராத்திரி நேரத்துல இங்க நின்னு பேசிட்டு இருக்க? தாத்தா கையல், மெல்ல பேசு. நான் நடந்த உண்மையெல்லாம் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. கயல், காயத்ரி 2 பேரும் அங்க என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. இதோ வரமா, சீக்கிரம் வாங்க. ஏன் இங்க நிக்கிற? ஏதாவது பிரச்சனையா? காலையில பார்த்த பையன் இப்போ இங்க இருந்து போறான். அவனுக்கு ஏதாவது தொந்தரவு செய்யறானா? ஓ, அவன் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமா. ஓ, நம்ம வீட்டை நோட்டம் போட்டப்பவே அவனை மாமா கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ? ராத்திரில வந்து அக்காவை பார்க்கறான்னா நிச்சயமா காதல் மேட்ரா தான் இருக்கும். இவங்க 2 பேரும் பெருசா ஏதோ பிளான் பண்றாங்கன்னு என் மனசுல பட்டுட்டே இருக்கு. கல்யாணத்துக்கு வேற அப்பா மும்முரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்குமோ தெரியலையே. அம்மா, அடுப்படியில வேலையா இருக்கும் போது அடுப்புல கவனம் இல்லாம பால் பொங்கி வழிஞ்சிட்டு இருக்கு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், ஏண்டே, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீ எழுதிட்டு இருக்க? நீ கவனம் இல்லாம பாலை பொங்க விட்டுட்டேன்னு சொல்லி சின்னதா ஒரு தட்டு தட்டுன. அதுக்கு போய் எதுக்கு அழற? விடு,
இப்ப எதுக்கு அழறன்னு கேக்குறேன்ல, வேற யாராவது உன்னை எதுவும் சொன்னாங்களா? ஏண்டி, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏதாவது சொன்னா தானே தெரியும். சொல்லு. நீ மத்தவங்கள அழ வச்சுதான் பழக்கம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்படி அழற? சொல்லு, சொல்லுடி. அக்கா. யாரு? கவிதாவா? அவ என்ன சொல்ல போறா? இல்ல, கவிதா கால காயத்ரி அக்கா. அம்மா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களெல்லாம் விட்டு பிரிய போறதை நினைச்சுதான் அழறா போல இருக்குமா? இதுக்குதான் இந்த அழுகையா? வேணா அவளை கட்டி கொடுக்காம வீட்லயே வச்சுக்கலாமா? என்னம்மா, கவிதாக்கா கல்யாணத்தப்போ நாங்க 2 பேரும் இப்படித்தானமா பண்ணோம். போக போக சரியாயிடுமா. நீ அடுப்ப பாரு, நான் அவளை சமாதானப்படுத்திக்கிறேன். வெளியே வா. ஷோ. வாடி. அக்கா, இப்ப என்ன உன் பிரச்சனை? இந்த சரண் யாருன்னு தெரியணும், அவ்வளவுதானே? நானும் சரணும் லவ் பண்றோம், போதுமா? இத நான் என் வாயால சொல்லணும். அதுக்கு தானே இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க நீ? அமெரிக்கால படிக்கும் போதுதான் நான் சரணை சந்திச்சேன். என்னோட ஸ்டடீஸ், பார்ட் டைம் ஜாப் எல்லாத்துலயும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கான். முதல்ல நட்பா தான் ஆரம்பிச்சோம். ஆனா போக போக என்ன அறியாமையே நான் அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் இங்க வந்த உடனே வீட்ல என் காதல் விஷயத்த சொல்லி அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள அப்பா சூர்யா கூட கல்யாண விஷயத்த இவ்ளோ சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல கயல். சரண் ரொம்ப நல்லவண்டி. நீ அவனை பத்தி நினைக்கிறது சரி, அப்பா அம்மாவையும் நம்ம குடும்பத்தையும் பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? சரி, அதெல்லாம் கூட விடு. இப்ப என்ன பண்ண போற? அவனுக்கு பெங்களூர்ல வேலை கிடைச்சிருச்சு. நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எப்போ? அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. உடனே இது நீ வீட்ல சொல்லு. நீ சொல்லல, நான் சொல்லிடுவேன். அப்பா இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுவாரு. கொஞ்சம் பொறுமையா இரு கயல். இன்னும் பத்திரிக்கை கூட அடிக்கல. டைம் பார்த்து நானே சொல்லிடுறேன்டி, நீ பயப்படாத. நான் கண்டிப்பா சொல்லிடுவேன் கயல், என்ன நம்பு. எதடி அவளை நம்ப சொல்ற? இப்பதானே நீ அவகிட்ட என்னமோ நம்புன்னு சொல்லிட்டு இருந்த. அதான் எதை அவ நம்பாம இருக்கான்னு கேட்டேன். அதே ஒண்ணும் இல்லக்கா. நான் கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு பின்னாடி இவளை பார்க்க வர மாட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தா. அதான் நான் அடிக்கடி வந்து உன்னை பாப்பேன், என்ன நம்பன்னு சொல்லிட்டு இருந்தேன்க்கா. இவ இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்காடி. ஆமாக்கா. அக்கா, நீ தப்பு மேல தப்பு பண்ற. அக்கா, வாழ்க்கையில நீ முக்கியமான கட்டத்துல இருக்க. இது உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம அப்பா அம்மாவோட கௌரவமும் அடங்கியிருக்கு. அதனால நீ உன் காதல் விஷயத்த யாராவது ஒருத்தர்கிட்டயாவது சொல்லிடு. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. கத்தாதடி, பிரச்சனை ஆயிட போகுது. நீ இப்படி மறைச்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை ஆக போகுது. அப்பா ஆசையா கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ்கா. அத நினைச்சாதாண்டி எனக்கு பயமா இருக்கு. இந்த விஷயத்த நான் அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா கிட்ட சொல்ல பயமா இருந்தா அம்மா கிட்ட சொல்லிடு. அம்மா பக்குவமா அப்பா கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிவு கட்ட ஏற்பாடு பண்ணுவாங்க. வீட்ல யாரும் இல்ல, அம்மா தனியா தான் இருக்காங்க. நீ போய் உன் லவ் மேட்டரை அம்மா கிட்ட சொல்லிடு. அதுதான் உனக்கு இப்ப இருக்கிற ஒரே வழி. கொஞ்சம் பொறுமையா இரு கயல். பொறுமையா இருக்கிறதுக்கு இப்ப நேரம் இல்ல. நீ வா முதல்ல. கல்யாணி, கல்யாணி, அடடா, 2 பேரும் இங்கே இருக்கீங்களா? காயத்ரி, உன்னுடைய கல்யாண பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வந்துருச்சு. படிச்சு பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுக்க எத்தனை வேணுமோ அதை எடுத்து வச்சுக்க. சரியா? இந்தாம்மா. ம். இந்த கல்யாணி சரி பார்த்துக்குமா. ஹலோ,
கையில் சொல்லுங்க. பூஜை ரூம்ல போய் வச்சுட்டு வந்துடுறேன். அடுப்புல சாம்பார் வச்சிருக்கேன், பொங்கி வந்துற போது பாத்துக்க போ. சரிம்மா. அக்கா, நீ இப்படி அமைதியா இருக்கிறது நல்லது இல்லக்கா. கல்யாண பத்திரிக்கையும் அடிச்சு வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நீ டிலே பண்றது நல்லது இல்லக்கா. இப்பவாவது யார்கிட்டயாவது உண்மைய சொல்லுக்கா. அக்கா, என்ன கணக்கு புள்ள, கல்யாண வேலையெல்லாம் ஜரூரா நடக்குது போல. ஆமாம்மா, பெரிய தம்பி கூட அந்த விஷயமா தான் வெளியே போயிருக்காங்க. வக்கில்லாதவங்க வீட்ல வசதியானவங்க பொண்ணு எடுத்த அதிசயம் இப்பதான் நடக்குது. அதுவும் இங்கதான் நடக்குது. அம்மா, நம்ம பெரிய ஐயாவும் உத்தமனும் பாலிய சிநேகிதர்கள். நம்ம ஐயா ஆசைப்பட்டபடிதான் இந்த கல்யாணம் நடக்குது. வசதியை பார்த்து நடக்கலம்மா. வசதிங்கிறது அவங்க வீட்டுக்கு மூத்த மருமகனிங்க. இருந்தாலும் பெரியவங்களை கேட்குறது ஒரு மரியாதை, அதான் கேட்டேன். ஏம்மா, கல்யாண பத்திரிக்கை அடித்து வந்துருச்சு, அதுக்கு தான் சரியாக இருக்கான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். பாருங்கம்மா. என்னங்க இது? வீட்டுக்கு மூத்த மருமக அது இதுன்னு சொல்லிட்டு பத்திரிக்கையில கடைசியில தூக்கி என் பேரை போட்டிருக்கீங்க. என்னம்மா சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதாம்மா. ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலையோ என்னமோ. நீங்களே பாருங்க. ஒருவேளை எனக்கு கண்ணு தெரியலையோ என்னமோ. நீங்களே பாருங்க. ஐயோ இல்லைம்மா, ஏதோ தவறுதலாக நடந்திருக்கு. பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. நான் சரி பண்ணிடுறேம்மா. இது தவறுதலா நடந்திருக்காது. என்ன அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல தெரிஞ்சேதான் பண்ணிருப்பீங்க. ஐயோ, அப்படி எனக்கு எந்த எண்ணமும் இல்லைம்மா. நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான். ஒன்று அசிங்கப்படுத்தி எனக்கு என்னமா ஆக போகுது? இது தெரியாம நடந்திருக்குமா? சும்மா பேசிட்டே இருக்காதீங்க. தெரிஞ்சே பண்ணிட்டு பொண்ணு அது இதுன்னு டிராமா பண்ணிக்கிட்டு. ராஜேஸ்வரி, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? உங்க புது சம்பந்தி பத்திரிக்கை அடிச்சுட்டு வந்த லட்சணத்தை பார்த்துதான் என் ஆதங்கத்தை கொட்டிட்டு இருக்க. ஆதங்கப்படுற அளவுக்கு அந்த பத்திரிக்கையில அப்படி என்ன இருக்கு? கொடுங்க பாப்போம். பேருக்கு தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக. ஒரு பத்திரிக்கையில கூட நான் கட்டிக்கிட்டவருக்கு பக்கத்துல என் பேர் இல்ல. ஏதோ வெளியாளுங்க பேரை போடுற மாதிரி கடைசியில என் பேரை போட்டு என்னை அவமானப்படுத்திருக்காங்க. அதுக்குதான் இந்த கூப்பாடா? அது ஒரு பிரச்சனையே இல்ல. இப்படி அவசர அவசரமா ஒரு வேலையை பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு வர்றது சகஜம்தான். இதையெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. உள்ள போ. என்ன மதிக்காதவங்க கல்யாணத்துக்கு நான் வரப்போறதில்ல. எனக்கு மரியாதை இருக்கிற என் அம்மா வீட்டுக்கு போறேன். எல்லாம் சரியா இருக்கான்னு பாருதானோ. கணக்கு பிள்ளை, போங்க. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. சரிங்கம்மா. இன்னைக்கு நமக்கு நேரம் சரியில்லையோ? அக்கா, ஒன்னு நீ சொல்லு, இல்ல என்ன சொல்ல விடு. இது ரெண்டையும் பண்ணாம இப்படி அமைதியா நத்த கூட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாதிரி நீ ரூம்ல வந்து உட்கார்றது நல்லதில்லக்கா. இங்க பாரு, பத்திரிக்கை அடிச்சு அதையும் அப்பா மாப்பிள்ளை வீட்டுல காட்ட போயிருக்காரு. இப்படி அமைதியா எவ்வளவு நாளைக்கு இருக்கிறதா முடிவு பண்ணிருக்க? அமைதி நல்லதுதான்க்கா.
ஆனா எல்லா நேரத்திலயும் அமைதி கை கொடுக்காது. சொல்றதுக்கு தைரியம் இல்லைன்னா எதுக்கு காதலிக்கணும் சொல்லு? காதலிக்கிறப்ப தெரியல, இதால பிரச்சனைன்னு வரும்போதுதான் அது எவ்வளவு பெரிய விஷயம்னு எனக்கு தெரியுது கயல். அப்ப உன் காதலை மறந்துடு. இங்க பாரு, முடிவெடுக்கிற இடத்துல நான் இல்ல. அந்த இடத்துல இருக்க யார்கிட்டயாவது உன் காதலை புரிய வச்சு இந்த கல்யாணத்தை இந்த அளவோட நிறுத்தணும். இல்ல உன் காதலை உதறிட்டு அப்பா பார்த்து வச்சிருக்க மாப்பிளையே கல்யாணம் பண்ணணும். இந்த ரெண்டுல ஒன்னதான் இப்ப நீ முடிவு பண்ணியே ஆகணும். கயல், இங்க பாரு, அம்மா வராங்க, அவங்க கிட்டயாவது சொல்லிடு. கயல், போன் உங்க அப்பா இங்கேயே மறந்து வச்சுட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாரு. இந்தா போய் கொடுத்துட்டு வந்துரு. இங்க பாரு, பராக் பார்த்துட்டு நிக்காம சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வாடி. போ. இப்போ உனக்கு சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. அம்மா மட்டும்தான் தனியா இருப்பாங்க. பொறுமையா அம்மா கிட்ட உன் காதல சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ண பாரு. நான் திரும்பி வரும்போது நீ சொல்லிருக்கணும், புரிஞ்சுதா?